வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து காரைக்கால் ஏரியா சைடு ஒர்க்கு பார்த்துருக்கோம். மாடியிலேருந்து பார்க்குறப்ப ரூஃபு பைப்பு போட்டுருந்தாங்க. பக்கத்து பில்டிங்கில் டிஃப்ரெண்ட்டான பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸ் போய் என்னான்னு போய் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். இது வந்து சரியான முறையாக தப்பான முறையாக நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வந்து லோ ரூஃபில் தான் வந்து இதேமாரி வுட்டு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா பேனல் லைட்டு போடணும். எங்களுக்கு கஸ்டமர் வந்து 1 இன்ச்சு சர்ஃபேஸ் ஃபிட்டிங் வேணான்னு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எண்டு கப்பு வந்து ஹோல்ஸ் போட்டு ஸ்பாட் லைட்டுக்கு பதிலாக வச்சுருந்தாங்க. என்னத்துக்குன்னு கேட்டிருந்தோம். கஸ்டமர் வந்து நம்ம ஸ்பாட் லைட்டு பெருசு இருக்குது, நம்ம ஆரஞ்சு லைட்டு தான் மேலே வைக்கிற மாரி கேட்டாங்க. அதனால் நம்ம ஆரஞ்சு எண்டு கப்பு வாங்கிட்டு வந்து இதேமாரி ஹோல்ஸ் போட்டு வைக்கிறோம். அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டால் அதனால் வராதுன்னு கம்பி ஃபிட்டரும் சொன்னாங்க, கொத்தனாரும் சொன்னாங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதுமாரி பிரச்சனை வருமானு. இதேமாரி 4 சைடு ஸ்பாட் லைட்டுக்கு பதிலாக இதேமாரி ஆரஞ்சு எண்டு கப்பு வச்சுருக்காங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம வீட்டு வேலை பார்க்குற ஓனர்கிட்ட கேட்டோம். இதேமாரி வைக்கலாம்னு வீட்டு ஓனர் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் அதுக்கு பால் சீலிங் போட்டுருங்க, என்ன லைட் வேணுமோ வச்சுக்கலாம். நம்ம இதேமாரி பேனல் லைட்டுக்கு மட்டும் நம்ம வந்து டிசைன் பார்க்காம இதேமாரி போட்டுக்கலாம். இதில் வந்து ஹோல்ஸா கட்டர் போட்டு திக்னஸ் வேறு கம்மி பண்ணி அதில் மெனக்கெட்டு போடுறாங்க. இதில் வந்து பேனல் லைட்டு மட்டும்தான் வைக்க முடியும், வேறு எந்த லைட்டும் போட முடியாது. மாடல் மாறினாலும் நம்ம மாற்ற முடியாது. அதனால் பால் சீலிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங்காக போட்டிருந்தா எவ்வளோ பெரிய லைட்டு வேணும், ஸ்கொயர் லைட்டு, 2 அடி லைட்டு, அவ்வளோ பெரிய பேனல் லைட்டு கூட வச்சுக்கலாம். இது வந்து வீட்டு ஓனர் விருப்பம்னு சொன்னாங்க எலக்ட்ரிஷனு. அதனால் நம்ம எதுவும் சொல்லிக்கல. எப்படி பில்டிங்லேருந்து பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு, பெரிய பெரிய ஸ்பாட் லைட்டு மாரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து வீடியோ எடுத்துக்கோன்னு எலக்ட்ரிஷன்கிட்ட கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம். இது வந்து கரெக்டாக சரியானு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதில் தான் ஸ்பாட் லைட்டு சில இதில் போட்டிருக்காங்க, ரூமு ஹாலில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆரஞ்சு எண்டு கப்பை அவங்க நைஸாக கட் பண்ணி ஒர்க்கு மெனக்கட்ட வேலை எலக்ட்ரிஷனுக்கு. ப்ளஸ் ஃபால் சீலிங் அடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ டிசைன் மாற்றி போடலாம், எவ்வளோ லேட்டஸ்ட்டாக லைட்டிங் வந்துட்டு இருந்தாலும் இது மெனக்கெட்டு போடுறாங்க. மாதிரி ஒரு பழைய மாடல் மெத்தட் மாரி தெரியுது எனக்கு. இருந்தாலும் அந்த 6, 8 இன்ச்சு 7 இன்ச்சு காங்கிரீட்டு போடுவாங்க. அந்த திக்னஸுக்கு இது செட் ஆகுமா, இல்லை பிற்காலத்தில் கிராக்கு ஏதாச்சும் வருமா? நம்ம 3 இன்ச்சு ஸ்பாட் லைட்டு போட்டாலே அதிக கொத்தனார் மேஸ்திரிங்கன்னா குறை சொல்கிறாங்க. இதுக்கு தான் எப்படி இந்த மேஸ்திரி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது கரெக்டாக பாருங்கள். 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இன்ச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.25 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை போடுறதுக்கு பதிலாக பால் சீலிங் போட்டான்னா இன்னும் லைட்டு அதிகமாக போடலாம், உங்களுக்கு ஹீட்டு குறையும். உங்களோட கருத்து வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.